கோவை மாவட்டம் சிறுமுகை அருகே ஊருக்குள் புகுந்த பாகுபலி யானையை விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்தனர். அப்போது யானையின் மீது ஜீப்பால் மோதியதாக புகார் எழுந்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. வணக்கம். நேற்று இரவு மேட்டுப்பாளையம் சிறுமுகை வனப்பகுதியில் இருந்து பாகுபலி யானை கோத்தகிரி சாலை வரும்பொழுது நேராக வனக்கல்லூரிக்கு சென்றது. மேட்டுப்பாளையம் வனத்துறையுடைய ரோந்து வாகனமும் சிறுமுகை வனத்துறை ரோந்து வாகனமும் 2 வாகனம் நேரடியாக பாகுபலி மீது கோபம் மூட்டும் செயலில் ஈடுபட்டுள்ளார்கள். பாகுபலி மீது பின்காலில் வாகனத்தில் முட்டியுள்ளார்கள். அதே போல வெளி ஆட்களையும் இந்த வாகனத்தில் யானைகளை விரட்ட பயன்படுத்துகிறார்கள். பாகுபலி சம்பந்தமாக ஏற்கனவே பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் தேவையில்லாமல் பாகுபலியை கோபம் மூட்டும் செயலில் ஈடுபட கூடாது எனவும் தெரிவித்துள்ளனர். வனத்துறை அதிகாரிகள் மற்றும் பாகுபலி யானையை பின்காலில் வாகனத்தில் மோதிய நபர்கள் மீதும் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு வனத்துறை, கோவை மாவட்ட வனத்துறை அதிகாரிகளும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். யாரையும் ஒன்றும் செய்யாத பாகுபலி மீது வேண்டும் என்று கோபமூட்டும் செயலில் இனி ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.